மகாநதி அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர கதை சம்பந்தமாக அதிரடியாக ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. விஜய் மேலே தப்பு இல்லைன்னு வெண்ணிலாவோ இல்லை நம்பிராஜனோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் விடுதலை ஆவார், விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழ்வாங்க. அந்த மாதிரி தான் எப்பயும் போல் உள்ள ஒரு கதையை தான் கொண்டு போகிறாங்க. அப்படின்னு பார்த்தா இன்னைக்கான எபிசோட்டில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா ப்ரெக்னெண்ட்டை வச்சு இந்த கதையை முடிப்பாங்கன்னு பார்த்தா அடுத்து வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அடுத்து வெண்ணிலாவை இந்த மாதிரி பண்ணதே பசுபதி தான் அப்படின்னு சொல்லி இப்போ குமரனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்தை பார்த்தா கொஞ்சம் ஆர்வ கோளாறுல குமரன் பண்ண தப்பு என்னன்னா, இதை காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அதே நேராக போய் பசுபதி கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் இல்லாததாக இருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் இப்போ காவேரி கிட்ட சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நமக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருந்துச்சுல, நைட் நேரத்தில் விஜய் காரில் யாரையோ பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காருன்னு. அது இப்போ என்னன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா குமரன் இப்போ அந்த விஷயத்தை காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு கார் இடிக்குது. அந்த காருக்குள்ளே இருந்து பசுபதி இறங்குறாங்க. ஒன்று குமரனை நல்லா அடித்து போட்டுட்டு பசுபதி அங்கேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி குமரனை காருக்குள்ளார தூக்கி போட்டு அதாவது கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்படி செஞ்சுட்டா தான் அவங்கள தான் விஜய் தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உண்மையை காவேரி கிட்ட சொன்னதுனால காவேரி ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுவாங்க. உடனே பார்த்தா விஜய்கிட்டே இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு சொல்லவா வேணாம், சும்மாவே வானத்துக்கும் பூமிக்கும் எகிருவார். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பசுபதியை நாராக கிழிச்சிருவார் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆக மொத்தத்தில் அடுத்து பசுபதி விஜய் கிட்ட மாட்டும்போது அதிரடி சரவெடி தான். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்க போகிறது இல்லை. இருந்தாலும் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு ஆதாரங்கிறது ஒன்று வேணும் இல்லை, அவங்க வாயாலே உண்மையை ஒத்துக்கிட்டா தான் உண்டு. ஆனால் நம்பிராஜன் பாவம் கடந்து கதறாருங்க. ஏற்கனவே விஜய் பணம் தரேன்னாரு, வெண்ணிலாவோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இது எல்லாத்தையும் சீரழித்து எங்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி இந்த நிலைமையில கொண்டு நிறுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்பிராஜன் இப்போ தான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வெண்ணிலா என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டாமல் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எப்படியாவது விஜய் காவேரி மேலே பழி வரணும், விஜய் காவேரியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுனால உண்மையை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி வெண்ணிலாவை பசுபதி கொலை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள ஒரு மென்டல் குரூப் தான் அந்த குரூப்லாம். ஆனாலும் ராகினி இதுக்கு இப்போதைக்கு சீனில் வரல, அதே நேரத்தில் அஜயும் வரல. அப்படிங்கும்போது அவங்களாம் கொஞ்சம் திருந்திட்டாங்களா இல்லை மறுபடியும் பசுபதி கூட சேர்ந்து ஜாலராக தான் அடிச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல. எது எப்படி பார்த்தாலும் நம்ம டேரக்டரை அடுத்தடுத்து ஸ்டோரி மேலே ஸ்டோரியை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம பயங்கரமாகவும் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இதோட சாதாரணமாக முடிஞ்சிடும்னா அதை விட அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும், நான் ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருக்கேன். ஏன்னா ஸ்டோரியில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்கிறதுனால அப்படி ப்ரொமோ வந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளார நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணி ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.